என்ன சித்தாப்பு, இந்த ரூம்லயே தனியா இருக்க போர் அடிக்குதா? டேய், நீங்களே என்ன கொண்டு வந்து இங்க அடைச்சி வச்சுட்டு இப்ப என்னையே நக்கல் பண்றியா நீ? இங்க பாரு, உன்னை நான் ரிலீஸ் பண்ணலான்ற மூட்ல வந்திருக்கேன். நீ தேவையில்லாம காண்டேத்துற மாதிரி பேசினா உன்னை அப்படியே விட்டுட்டு போயிடும். போயிட்டு போடா. போனா போயிட்டு போகுது. சகல சொல்லி நான் மீறி இருக்கேனா? அப்புறம் அவர் மரியாதையா? ஏப்பா, நாங்க பேசுனதை கேட்டதுக்கு அப்புறமா உன்னை எப்படி சும்மா விட முடியும்? அதான் இந்த பியூட்டிஃபுல்லான பிளேஸ்ல உன்னை அடைச்சு வச்சிட்டோம். இது சித்தப்பே, இதுக்கப்புறம் உனக்கு விடுதலை தான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்படாத. சரியா? இங்க பாரு, இனிமேலாச்சும் சொன்ன பேச்சை கேட்டு நடந்துக்க. உன் புள்ள சொல்ற பேச்சை கேட்டு ரொம்ப ஆடுறேன்னு வச்சுக்க, கடைசி வரைக்கும் உனக்கு இந்த ரூம்பு தான். டேய், என் மருமக இப்ப எங்கடா இருக்கா? ஏண்டா சாமுண்டீஸ்வரி கிட்ட அவளை மாட்டி விட போறதா சொன்னீங்களே? என்ன அக்கறை? அதுக்குள்ள அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. டேய், நக்கலா பேசாத. என்ன நடந்துச்சுன்னு மரியாதையை சொல்லு. சித்தப்பு, உன் மருமக இருக்காங்களா? உன் மருமக இப்ப எங்க இருக்காங்க தெரியுமா? போலீஸ் லாக்கப்ல கம்பி எண்ணிக்கிட்டு இருக்காங்க. எது? என் மருமக லாக்கப்ல இருக்காளா? அட பாவிகளா, அவளை உள்ள தூக்கி வைக்க உங்களுக்கு எப்படா மனசு வந்துச்சு? சித்தப்பு, தப்பு செஞ்சா உள்ள போய் தானே ஆகணும். எவ்வளவு நாளைக்கு தான் எல்லாரும் ஏமாத்திட்டே இருக்க முடியும்? தங்கச்சி பாசத்தை காட்டி இவ்வளவு நாளா அத்தையை ஏமாத்திக்கிட்டே இருந்தாங்க. அவங்களும் தான் தங்கச்சி நமக்கு துரோகம் பண்ண மாட்டாங்கன்ற நம்பிக்கையில இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க எல்லா ஆதாரத்தையும் காட்டினதும் எங்க பெரிய அத்தை ரொம்ப அப்செட் ஆயிட்டாங்க. நாங்க எத்தனையோ தடவை அவங்க நிஜ முகத்தை பத்தி எடுத்து சொல்லியிருக்கோம். அப்பெல்லாம் எங்க பெரியத்த நம்பல. ஏன் தெரியுமா? தங்கச்சி மேல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை. அந்த நம்பிக்கை இன்னைக்கு சுக்குநூறா உடைஞ்சு போச்சு. எங்க அத்தை அப்படியே நொறுங்கி போயிட்டாங்க. இந்த கோயில் நகைங்க முழுக்க எனக்கு தான் சொந்தம். இது அடையறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இவங்க புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதா நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இவங்க 2 பேருமே ஒன்னா சேர்ந்துதான் இருக்காங்க. ஈஸ்வரி, இப்ப நீ ஃபீல் பண்ணி எந்த பிரயோஜனமும் இல்லைம்மா. உன் தங்கச்சியை பத்தி நாங்க அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் நீ எங்களை அலட்சியப்படுத்தின. ஆனா அவ உன் கூடவே இருந்து உனக்கு எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கா. இப்பவாத அவளை பத்தி புரிஞ்சுக்கோ. பெத்த பொண்ணுங்க எங்களை விட நீங்க அவங்களுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுத்தீங்க. ஆனா அவங்க அதை தப்பா பயன்படுத்திக்கிட்டு உங்களுக்கு எதிராவே நிறைய விஷயங்கள் பண்ணாங்கம்மா. அதெல்லாம் கார்த்திக் தான் தடுத்து நிறுத்தி உங்களை காப்பாத்திருக்காரு. அத்தை, அவங்கள பத்தி இன்னும் எவ்வளவோ இருக்கு அத்தை. அதெல்லாம் சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க அத்தை. அன்னைக்கு சிவனாண்டி வீட்டுல பொங்கல் வைக்கிறப்பவே கையங்களவுமா மாட்டிக்கிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அந்த காளியம்மா டிராமா பண்ணி அவங்கள காப்பாத்தி விட்டாங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்னாச்சு? உன் சித்தி இன்னும் கொஞ்சம் சரியானவங்களா இருந்திருக்கலாம். அவங்களால தான் இவ்வளவு பிரச்சனையும். இப்ப பாரு, அவங்களும் கஷ்டப்படுற மாதிரி ஆயிடுச்சு. அவங்க பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தானே ஆகணும். இதுக்கு நீ ஏன் ஃபீல் பண்ற? அப்படி இல்லை ரேவதி, அவங்களும் இந்த குடும்பத்தில் ஒருத்தங்க தானே. அவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறதுக்கு நான் காரணமாயிட்டேன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. நீ பெருந்தன்மையானவன், அதான் ஃபீல் பண்ற. ஆனா நீ இறக்கப்படுற அளவுக்கு அவங்க நல்லவங்க இல்ல. இதே நீ போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா அவங்க உன்னை இந்த மாதிரி ஃபீல் பண்ண மாட்டாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அது அவங்களோட குணம். என்னால் அப்படி யோசிக்க முடியாது. உன் மனசு எனக்கு புரியுது. நீ அவங்கள சொந்தமா பாக்குற. ஆனா அவங்க உன்னை ஜென்ம விரோதியா தானே பாக்குறாங்க. அவங்கள நினைச்சு நீ வருத்தப்படுறது கூட வேஸ்ட்ன்னு தான் தோணுது.
இந்த நகை திருட்டுல கூட உன்னை சம்பந்தப்படுத்தி வீட்டை விட்டு துரத்த தானே பார்த்தாங்க. தப்பு பண்ணிட்டே இருக்கிறவங்க ஒரு நாள் திருந்துறது இல்லையா? அந்த மாதிரி அவங்களும் ஒரு நாள் திருந்திடுவாங்கன்னு தான் நினைச்சேன். அவங்க என்ன மரியாதை இல்லாமலாம் பேசினப்ப கூட பெரியவங்க பேசிட்டு போட்டேன்னு விட்டுருக்கேன். நீ மரியாதை கொடுத்து பேசாம இருந்தத அவங்க அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இன்னும் மோசமால நடந்துக்க ஆரம்பிச்சாங்க. அவங்கெல்லாம் என்னைக்குமே திருந்த மாட்டாங்க. ஏதோ அம்மா கூட பிறந்து தொலைச்சதால எல்லாத்தையும் சகிச்சுக்க வேண்டியதா இருக்கு. அவங்க திருந்தி இந்த குடும்பத்தோட உண்மையான அன்போடு இருக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனா அது முடியாம போயிடுச்சு. நீ இவ்ளோ ஃபீல் பண்ற அளவுக்கு அவங்க அதுக்கு ஒர்த்தானவங்களே இல்ல. இனிமே வெளியே வந்தா கூட உன்னை எப்படி பழி வாங்கணும்னு தான் பாப்பாங்க. அவங்க ஒரு விஷச்செடி மாதிரி வெட்ட வெட்ட வளர்ந்துட்டே தான் இருப்பாங்க. அவங்கள பத்தி பேசுறத விட்டுட்டு இனிமே நம்மள பத்தியும் நம்ம வாழ்க்கைய பத்தியும் யோசிப்போம். அவங்க விஷயத்துல நான் பொறுமையா தான் இருந்திருக்கேன். ஆனா எப்போ நீ லாக்அப்ல இருக்கிறதுக்கு அவங்க காரணமாயிட்டாங்களோ அதுக்கப்புறம் நான் எப்படி பொறுமையா இருக்க முடியும்? என் அக்காக்காக என் புருஷனே தூக்கி போட்டுட்டு வந்தவ நீ மிரட்டினா நான் போயிடுவேனா? என் அக்காவுக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன்டா. ஆனா இந்த வீட்டை விட்டு நான் போக மாட்டேன். உன்னை சுத்தி ஒரே துரோக கூட்டமா இருக்கு. இங்க யாருமே சரியில்லைக்கா. என்ன தவிர உனக்கு யாருமே நேர்மையா இல்ல. நகையெல்லாம் எடுத்துட்டு போய் உங்க புருஷர் சிவனாண்டி கிட்ட கொடுத்து அத்தையை இதுல மாட்டி விட பாக்குறீங்க. அதானே உங்க பிளானு? அக்கா இவங்க சொல்ற எதையும் நீ நம்பாதக்கா. என்ன பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல. நான் உன் கூட பிறந்த பிறப்புக்கா. நான் போய் உனக்கு துரோகம் பண்ணுவேனா? அம்மா அம்மா நீங்க காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இப்படியே இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகுமா? இப்பயாவது கொஞ்சோண்டு சாப்பிடுங்க. பசி இல்லம்மா, வேண்டாம் விட்டுருங்க. அம்மா உங்க வருத்தம் புரியுது. அதுக்காக இப்படி சாப்பிடாம இருந்தா எல்லாம் சரியா போயிடுமா? நாள் முழுக்க சாப்பிடல, இப்ப ராத்திரியும் சாப்பிடாம படுத்தா அது உடம்புக்கு நல்லது இல்லம்மா. தட்டுல சாப்பாடு போட்டு எடுத்துட்டு வரேன், கொஞ்சம் சாப்பிடுங்கம்மா. வேண்டாம்மா, எனக்கு பசியும் இல்ல, சாப்பிடுற மனநிலைமையிலயும் இல்ல. ஏம்மா இப்படிலாம் பேசுறீங்க?